சூசைட். எல்லாரும் கொஞ்ச நாளா குணா குகையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அங்க போய் போட்டோஸ் எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதையும் பாத்திருப்பீங்க. அங்க அப்படி என்னதாங்க இருக்கு? அது எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? அங்க போய் தான் முன்னாடி தற்கொலை பண்ணிப்பாங்க. அதுலயும் முக்கியமா காதல் தோல்வி அடைந்தவங்க அதிகமா தற்கொலை பண்ணி செத்தும் போயிருக்கிறாங்க. பல பேரு உயிரை எடுத்த இந்த குணா குகை திரும்பவும் ஃபேமஸ் ஆகுதுன்னு நினைச்சா கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. தற்கொலை முடிவு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் ஆகுமா? வாங்க பார்க்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரு தற்கொலை செஞ்சு தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்கன்னு. இளைஞர்கள் மத்தியில் காணப்படும் மன அழுத்தம் மற்றும் தற்கொலை. மன அழுத்தம், காதல் தோல்வி, கற்பழிப்பு, படிப்பில் தோல்வி, வேலையின்மை, தகாத உறவு, ஏமாற்றம் போன்றவைகளே தற்கொலைக்கு மிக முக்கிய காரணமாக அமைகிறது. இந்தியாவில் காதல் தோல்வியால் 4495 பேரும், வேலையின்மையால் 1311 பேரும், கற்பழிப்பினால் 270 பேரும், திருமணத்திற்கு முன்பாக கருவுற்றதினால் 153 பேர் என தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். சுமார் 21,000 பேர் தற்கொலை செய்ததற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. பாத்தீங்களா எத்தனை மரணம்? கேட்கவே எவ்வளவு வேதனையா இருக்குதுல்ல. நம்ம வாழ்க்கையில 2 அறைகள் இருக்குதுங்க. ஒன்னு தாயின் கருவறை, இன்னொன்னு கல்லறை. இடைப்பட்ட இந்த காலம் ரொம்ப கம்மி தாங்க. யாருமே 200 வருஷம் 500 வருஷம் வாழ போறது இல்லைங்க. நம்மள எல்லாம் தன்னோட கையால பார்த்து பார்த்து பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டு பண்ணிருக்கிறாங்க நம்ம ஏசப்பா. தற்கொலை ஒரு முடிவு இல்லைங்க. மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஒன்னு மோட்சம், மற்றொன்று நரகம். மோட்சம் சந்தோஷம் நிறைந்து இருக்கும். அங்க கவலையோ கண்ணீரோ கஷ்டமோ பாடுகளோ இருக்காது. ஆண்டவரோடு அவரது பிரசன்னத்தில் மகிழ்ச்சியோடும் இருப்போம். ஆனா இந்த நரகம் பிசாசானவனுக்காக செய்யப்பட்டது. அங்க அக்கினி அவியாமலும் புழு சாகாமலும் இருக்குமாம். அக்கினியும் கந்தகமும் பாவம் செய்தவர்களையும் தற்கொலை செய்து மரித்தவர்களையும் பாதிக்கும். இங்க வாழ கொஞ்சம் தைரியம் இருந்தா போதுங்க. மரிக்க தைரியம் இருக்கும் போது ஏன் வாழ தைரியம் இல்லாம போகுது? ஏசப்பா உங்களை பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் அவர் மேல சுமந்து கொண்டாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாரு. எனக்கு யாருமே இல்லைன்னு கலங்கி நிக்கிறீங்களா? ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாருங்க. ஆகையால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது.